ஃபைனலி எல்லா பேக்கேஜும் முடிஞ்சிருச்சு. பேக்கிங் பண்ணி ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. என்றைக்கு ஃப்ளைட்டுனா இன்றைக்கி 5:30. இந்த வீடியோ இருக்கும்போது நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பேன்னு நான் நினைக்கிறேன். 6 o'clock தான் வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நான் எந்த ஏர்வேஸில் போகிறேன்னா எமிரேட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே குவைத்தில். நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா, நான் ஸ்டாப் பண்ண உடனே எந்த ஏர்லைனோ அந்த ஏர்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால ஃப்ளை துபாயில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ளை துபாய் டு துபாய்க்கு, துபாயிலேருந்து சென்னை எமிரேட்ஸில் போகிறேன். கிட்டத்தட்ட வந்து துபாயில் ஒரு 6 hours லேண்டிங். டைரக்ட் ஃப்ளைட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. எங்கள் 3 பேருக்குமே 150 kgலாம் முடிஞ்சு போச்சு டிக்கெட் ரேட்டு. ஒரு பர்சனுக்கு 40 kg. அப்போ இது பெனிஃபிட் தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் எமிரேட்ஸை வந்து ஓகே பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமே எங்களுக்கு வந்த மெசேஜ் வந்து 72 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஏர்ஸ்வேதாவை வந்து ஏர்ஸ்வேதா ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அது எப்படி ஃபில் பண்ணேன்னா www.airsveda.in போனாலே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குது. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதில் பயப்படுற மாரி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. நம்மளோட அட்ரஸ்ஸு, நம்ம நேமு, நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் அதை விட்டிங்கன்னா எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க, எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகுறீங்க, எத்தனை மணிக்கு டிப்ரேச்சர், எத்தனை மணிக்கு அரைவல், அதை மட்டும்தான் கேட்குது. பயப்படாமல் அதை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ண தெரியாதவங்க கூட அதை ஃபில் பண்ணலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக குவைட்டை ஒரு பெரிய வியூவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு மார்னிங் 4:30 வியூ நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் தூங்குறதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. அதனால் 4:30 வியூவை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்துட்டு, சரி அடுத்த வர ஒரு மாதம் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து வீடியோ வரும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் குவைட் தமிழ் பொண்ணு அமலா சுந்தர். டாட்டா பாய்.